ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி காலையில் என்ன வேலை நடக்குதுன்னு பார்ப்போமா? சில பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, சத்து மாவெல்லாம் ரெடி பண்ணுறீங்கல்லக்கா, அது எப்படி செய்கிறீங்க? அளவுகளோடு சொல்லுங்கள், எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நாங்கள் வீட்டில் செஞ்சுப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, நீங்களும் வீட்டில் செஞ்சுக்கிறீங்க, செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லுவோம். 2 விதமான சத்து மாவு செய்கிறோம். ஒரு சத்து மாவு வந்து கஞ்சி வச்சு குடிக்கலாம், தோசை ஊற்றி சாப்பிட்லாம், புட்டு அவிக்கலாம், கொழுக்கட்டை செய்யலாம். இந்த மாதிரி தோசை மாவோட கலந்து தோசை ஊற்றி சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு சத்து மாவு. இது 6 சிறுதானியங்கள். இது ஒரு சத்து மாவா? இன்னொரு சத்து மாவு வந்து 16 வகையான சிறுதானியங்கள். அதெல்லாம் கழுவி காய வச்சு வறுத்துட்டு அரைக்கிறது. 2யும் தனித்தனியாக பார்த்துருவோம் வாங்க. இது பாருங்கள், கேவரு 2 கிலோ, கம்பு 2 கிலோ, திணை 1 கிலோ, சாமை 1 கிலோ, குதிரைவாளி 1 கிலோ, சோளம் 1 கிலோ, மொத்தம் 6 சிறுதானியங்கள். இப்போ இது எல்லாமே என்ன பண்ண போகிறோம்? கழுவிட்டு காய வைக்க போகிறோம். கழுவி காய வச்சுட்டு நம்ம திருவ மிஷினில் அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ அதை கழுவுறதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்புறம் நம்ம சுத்தம் பண்ணினது தான் நம்ம எல்லாமே பாக்கெட்டில் உள்ளது தான் வாங்குகிறோம். இருந்தாலுமே நம்ம எல்லாத்தையுமே கழுவிட்டு தான் காய வச்சு திருவ மிஷினில் அரைச்சிட்டு வந்துடுவோம். சில பேர் டயட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, இந்த சத்து மாவை நீங்கள் கஞ்சி வச்சு 48 நாளைக்கு குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் தெரியும், உடம்பு குறையும். அது மாதிரி உள்ளது. உடம்பு வந்து வெயிட் போடுமா அப்படின்னா அது பண்ணாதுங்க. இது ஹெல்த்தியானது, உடம்பு வந்து குறையும், அதுக்கு உள்ளது தான் இது. இதை கழுவி ஃபஸ்ட்டு காய போட்டுட்டு, இன்னொன்று வந்து நம்ம வறுத்து அரைக்கிறோன்னு சொல்லியிருக்கோம்ல, அதுவும் கழுவணும். அது என்னென்ன பொருள், என்ன அளவுகளோடு சேர்த்துருக்கோன்னு அதை பார்க்கலாம். முதல்ல இதை கழுவி காய போட்டு வந்துடுவோம். பாருங்கள், இப்போ கேவர் தான் கழுவிட்டு இருக்கோம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது ஒரு 7 லிட்டர் தண்ணி ஊற்றி கழுவணுங்க. அப்போ தான் நம்ம வெள்ளையாக தண்ணி வர வரைக்கும் நம்ம கழுவி எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு கழுவுனா தான் அதில் உள்ள அழுக்கு போகும். பாருங்கள் இப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி தான் நம்ம கழுவிக்கணும். கேவரில் மட்டும்தான் அவ்வளோ அழுக்கு இருக்கும், மற்றபடி பாக்கி எல்லாமே அந்த அளவுக்கெல்லாம் அழுக்கு இருக்காது. கழுவி எடுத்துகிட்டு நல்லா சுத்தமாக நம்ம வீட்டுக்கு எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணுறோம். நீங்கள் எல்லாத்தையும் இதே மாதிரி கழுவிட்டு காய வச்சு நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. நான் நிறையா சேர்த்து செய்கிறேன். நான் சொன்ன அளவுகளில் நீங்கள் குறைச்சி அதுக்கு ஈவன் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வாங்கி அரைச்சிக்கோங்க. இது வந்து 4 கிலோ கேவருங்க. நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டுக்காக 2 கிலோ அப்படி சொன்னேன். நான் வந்து அதிகமாக தான் எடுத்திருக்கேன். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஈக்குவல் பண்ணி எடுத்துக்கோங்க. நாங்கள் நிறையா சேர்த்து செய்வோம். பாருங்கள், இப்போ 2வது கழுவே இந்த அளவுக்கு இருக்குது. இது மாதிரி ஒரு 5-6 கழுவுனா தான் நல்லா சுத்தமாக வரும். இதை கழுவி காய வச்சுட்டு நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கு என்னெல்லாம் சிறுதானியங்கள் சேர்ப்போன்னு பார்ப்போம். இப்போ அதெல்லாம் கழுவி காய வச்சுட்டோம். அந்த சத்து மாவுக்கு கழுவி காய வச்சாச்சு. இது வந்து வறுத்து அரைக்கிறோன்னு சொல்லியிருந்தோம்ல, அதுதான் இப்போ எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இது என்னென்ன பொருள், என்ன அளவுகள்னு பார்த்துடலாம். கேழ்வரகு 2 கிலோ, கம்பு 2 கிலோ, சோளம் 2 கிலோ. இது பாருங்கள், சம்பா கோதுமை. சம்பா கோதுமைனா கொஞ்சம் செவந்த கலராக இருக்கும், நீட்டாக இருக்கும் பாருங்கள். இதுதான் சம்பா கோதுமை. சம்பா கோதுமை 2 கிலோ, கருப்பு கடலை 1 கிலோ, சோயா 1 கிலோ, கவுனி அரிசி 1 கிலோ, சிவப்பு அரிசி 1 கிலோ, மாப்பிளை சம்பா 1 கிலோ, பாதாம் வந்து 200 கிராம், 4 பாக்கெட் இருக்குது பாருங்கள். பாதாம் 200 கிராம், முந்திரி 200 கிராம், சாமை 1 கிலோ, குதிரைவாளி 1 கிலோ, திணை 1 கிலோ. இது எல்லாமே இப்போ நம்ம கழுவிட்டு காய வச்சு நம்ம வறுத்துட்டு அரைக்க போகிறோம். அவ்வளவுதான். அளவுகள்லாம் சொல்லிட்டேன்னா, வேணுங்கிற நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த அளவுகளோடு தயார் பண்ணி நீங்களும் வச்சுக்கலாம். இல்லை தேவைப்படுறவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டு வாங்கிக்கலாம். ஃபோன் வரல அப்படின்னு சொல்கிறீங்க, ஃபோன் வந்து நம்மளுக்கு வராது, நிறைய வேலை இருக்கிறதுனால நம்ம ஃபோன் அட்டன் பண்ண முடியல. அதனால் மெசேஜ் போட்டிங்கன்னா கண்டிப்பாகவே ரிப்ளை பண்ணுவோம். அவ்வளவுதான். இதை கழுவி காய வச்சுட்டு நம்ம வறுக்கையில் பார்க்கலாம். இப்போ கழுவி காய வச்சோமா தனித்தனியாக நியூட்ரி மிக்ஸுக்கு. இப்போ பாருங்கள், எல்லாமே வறுத்து கொட்டிகிட்டு இருக்கோம். இந்த பாருங்கள், இதெல்லாம் வறுத்தாச்சு. எல்லா பொருளுமே தனித்தனியாக கழுவி காய வச்சு தனித்தனியாக வறுத்து ஒன்றா கொட்டியாச்சு நம்ம அரைக்கிறதுக்காக. இங்கே பாருங்கள், இது பாருங்கள் சோளம், கருப்பு கொண்ட கடலை, இதோ கருப்பு கவுனி அரிசி, மாப்பிளை சம்பா. அதை 2யும் ஒன்றா கழுவி காய வச்சுருந்தோமா, இப்போ அதுதான் வறுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம தனித்தனியாக வறுக்கிறத நம்ம வீடியோ எடுக்க முடியலைங்க, ஏன்னா வேலை நிறைய இருந்ததுனால. எல்லாத்தையுமே நல்லா பொரித்து எடுத்துக்கணும். நல்லா வாசம் வர அளவுக்கு சடபுடன்னு பொரியும். அந்தளவுக்கு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே தனித்தனியாக பொரித்து எடுத்துக்கணும். ஏன்னா சின்ன பொருளெல்லாம் வந்து சீக்கிரமாக பொரியும், கொஞ்சம் இது மாதிரி பெருசாக உள்ளது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நம்ம தனித்தனியாக கழுவி காய வச்சு தனித்தனியாக பக்குவமாக வறுத்து எடுத்துருக்கோம். இந்த பாதாம் முந்திரி இதெல்லாம் வந்து கழுவெல்லாம் வேண்டியது இல்லைங்க, சும்மா வறுத்துட்டு போட்டுக்க வேண்டியதுதான்.
இது இந்த திணை எல்லாம் இருக்குல்ல, திணை அரிசி அது இதெல்லாம் இந்த எடுத்து வச்சுருக்கோம், இதெல்லாம் வறுக்கிறதுக்கு. இது வந்து குதிரைவாளி, இந்த வரகரிசி அதெல்லாம் இருக்குது இதில், இதெல்லாம் வறுக்கணும். அப்புறம் இந்த பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறது முளைகட்டிய பைத்தம்பருப்பு, இது வந்து சோயா, இதெல்லாம் கழுவ வேண்டியதில், இதெல்லாம் இப்போ சும்மாவே வறுத்துக்கலாம். அவங்க வந்து அதெல்லாம் வறுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இடியப்ப மாவு தாங்க அவிச்சு கொட்டியிருக்கேன். இடியப்ப மாவு அவிச்சு காய வச்சுருக்கேன் பாருங்கள். இதோ இந்த அலையெல்லாம் காயுதா, எல்லாமே இடியப்ப மாவு தான். இதுதான் அந்த சத்து மாவு இப்போ வறுக்கிறாங்கல்ல, இதுதான் வறுத்து கொட்டியிருக்கோம், ஆறுறதுக்காக வறுத்து கொட்டியிருக்கோம். இது பாருங்கள், இது வந்து பருப்பு பொடி, சாதத்தில் போட்டு சாப்பிடுவோம்ல பருப்பு பொடி, அதுக்கு தான் இது வறுத்து கொட்டியிருக்கோம், பருப்பு பொடிக்கு உள்ளது. இது பார்த்திங்கன்னா சிக்கன் 65க்கு தான் வறுத்து கொட்டியிருக்கோம். அவ்வளோ வாசமாக இருக்குது, வறுத்து கொட்டியிருக்கிறதே இது சிக்கன் 65 மாதிரி அவ்வளோ வாசமாக இருக்குது. இதெல்லாம் வறுத்து கொட்டியிருக்கு. இது பாருங்கள், இது மிளகா, காஷ்மீரி மிளகாவும் கலந்தே வறுத்து கொட்டியிருக்கோம் பாருங்கள். காஷ்மீரி மிளகா நம்ம எப்போவும் உள்ள சாத்தூர் மிளகா, இது காரத்துக்காக, இது கலருக்காக கொஞ்சம் சேர்த்து நம்ம போட்டிருக்கோம். சிக்கன் 65 கொஞ்சம் சிகப்பாக இருக்கணும்ல, அதுக்காக அந்த காஷ்மீரி மிளகா போட்டிருக்கோம். மற்றபடி கலரெல்லாம் சேர்க்கவே தேவையில்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஒரு நாளைக்கு சிக்கன் 65 நம்ம வீட்டு மசாலா வச்சு பொரித்து காமிக்கிறேன். இதெல்லாம் தாங்க இன்றைக்கி ரெடி பண்ணோம். அவ்வளவுதான். இது மாதிரி தான் அந்த கொஞ்சமாக போடுறாங்க பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கணும். ஏன்னா நிறையா போட்டோம்னா வறுபடாது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கணும். அம்மா உட்காந்து வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் வறுக்கிறதெல்லாம். மொத்தமாக நம்ம எல்லா பொருளையும் சேர்த்தோம்னா ஒரு 15 கிலோ கிட்ட இருக்குங்க. நான் அந்தளவுக்கு ஜாமான்லாம் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பச்சரிசி, இதையும் பொரித்து போட்டுக்கலாம். நல்ல வாசமாக நல்லாயிருக்கும். இப்போ வந்து உளுந்து வறுத்துக்கிட்டு இருக்காங்க. உளுந்து எவ்வளவுன்னா ஒரு 1/4 கிலோ இருக்கும். அந்த அளவுக்கு உளுந்து, கருப்பு உளுந்து தான் போட்டிருக்கோம். அதுவுமே நல்லா வாசமாக இருக்கும், உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ ஒரு வழியாக காலையிலேருந்து அரை நேரம் ஆயிடுச்சுங்க இந்த சத்து மாவுக்கு வறுத்து எடுக்கிறதுக்கு. மொத்தமாக இது ஒரு 15 கிலோங்க. இது மாதிரி வறுத்து ஒரு காட்டன் துணியில் கொட்டிடணும். ஏன்னா நம்ம பாத்திரத்துலேயோ இல்லை வேறு எதுலேயோ வச்சோம்னா வேர்த்து போய் அப்படியே சலசலன்னு ஆகிடும். அதுக்காக நம்ம வறுத்து இது மாதிரி கொட்டி ஆற வச்சிடணும். ரொம்ப வாசமாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது மாதிரி தாங்க நம்ம ரெடி பண்ணுறோம். நீங்களும் உங்களுக்கு எல்லா அளவுகளுமே சொல்லியிருக்கிறேன். இதே அளவுகளில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ அரைச்சிக்கிட்டு வந்துட்டு பார்க்கலாம். என்னம்மா சத்து மாவுக்கு வறுத்தியால அரைச்சி விட்டியால? அரைச்சாச்சுமா, அந்த பாருங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பிள்ளைங்களுக்கு இதை எப்படி ரெடி பண்ணி ஊட்டி விட்றதுன்னு பார்ப்போமா? பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம். 1 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைங்களுக்கு நம்ம இது மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இது 1 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். கட்டி இல்லாமல் இது மாதிரி நல்லா கரைச்சிக்கணும். நம்ம வெந்நீரை கொதிக்க வச்சு அதில் போட்டோம்னா கட்டி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரைக்கையில் எவ்வளோ வாசமாக இருக்குமா? ஆமாம், அருமையாக இருக்குது. அவ்வளோ வாசமாக இருக்குங்க கரைக்கையில். 1 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைங்களுக்கு தாராளமாக ஊட்டி விடலாம். இது மாதிரி அடுப்பு பற்ற வச்சுட்டு ஊற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இது நம்ம வீட்டுக்காக ரெடி பண்ண ஏபிசி மால்ட்டுங்க. இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது நம்ம பாலில் ஆற்றி குடிக்கிறதுக்காக. இதை தான் நான் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். போடுங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாம். பிள்ளைங்க கொஞ்சம் சப்புன்னு இருந்தால் சாப்பிட மாட்டாங்கல்ல, அதுக்காக. இது நல்லா இருக்கு. கொஞ்சம் இனிப்பாக இருந்ததுன்னா சாப்பிடுவாங்க, அதுக்காக ஒரு அரை ஸ்பூன். கொஞ்சோண்டு உப்பு போடுங்க. கொஞ்சோண்டு சால்ட்டு உப்பு போட்டுக்கிட்டோம். இப்போ இது கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள் எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கோன்னு. நல்லா பொலன்னு உதிரியாக ஏபிசி மால்ட்டு. இது வீட்டுக்காக தான் ரெடி பண்ணோம். பெரியவங்க சாப்பிட்ணும்னா இதால் ஒரு 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இதால் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மாவு போட்டுக்கலாம். ஏமா? ஆமாம். தண்ணியை ஊற்றி நல்லா இது மாதிரி காய்ச்சியும் குடிச்சிக்கலாம். இல்லைன்னா பாலில் கூட, காய்ச்சின பாலில், சூடான பாலில் 1 ஸ்பூன் போட்டு ஆற்றி குடிக்கலாம். ஏமா? சூடான பாலில் கொதிக்க வச்சு அதில் 1 ஸ்பூன் பவுடரை போட்டு நல்லா ஆட்டி குடிச்சுக்கலாம். பெரியவங்க அது மாதிரி சாப்பிடுவங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு எதையுமே நல்லா வேக வச்சு தான் கொடுக்கணும். ஆமாம், அதுக்காக தான் சின்ன பிள்ளைங்களுக்கு தான் இது மாதிரி செய்கிறோம். நம்ம பிள்ளைங்களுக்கு இது மாதிரி பால் ஊற்றி கூட அதில் கூட கிண்டி நீங்கள் ஊட்டி விடலாம். அது உங்கள் விருப்பம். தண்ணி ஊற்றுறது, பால் ஊற்றுறது உங்கள் விருப்பம். 1 நிமிஷத்துலே நம்மளுக்கு ரெடி ஆகிடும். நம்ம ஏற்கனவே எல்லாமே நல்லா வறுத்துட்டோம். இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு கொடுக்கையில் இது மாதிரி காய்ச்சிட்டு தான் கொடுக்கணும். கரெக்டாக 1 நிமிஷத்துக்குள்ளேயே இது ரெடி ஆகிட்டு.
இந்த பக்குவத்தில் நல்லா நம்ம ஆறினோடனே இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். பிள்ளைங்களுக்கு ஊட்டி விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை இன்னும் நீங்கள் நல்லா கெட்டியாக ஊட்டி விடணும்னா இன்னும் செத்த நேரம் வச்சிங்கன்னா கெட்டியாகிடும். அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா? சொல்லிடுவோம்மா. மலர்விழி அப்படிங்கிறவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க. அவங்களுக்கு சீக்கிரமாக மணமகன் அமைஞ்சு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், சீரும் சிறப்புமா சகல செல்வம் பெற்று புள்ள குட்டிகளோட 100 ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறோம். ஜெயராஜ் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிவிடுங்க. அவங்க எந்த நோய் நொடியும் இல்லாமல் சகல செல்வமும் பெற்று 100 ஆண்டு வாழணும், புள்ள குட்டிகளோட அம்மா அப்பாவோட மனைவியோட 100 ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பராக நியூட்ரி மிக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது மாதிரி 1 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைங்களுக்கு ஊட்டி விட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடுங்க. இது வீட்டிலையே நம்ம ரெடி பண்ணுறதுனால எந்த கெமிக்கலோ எதுவுமே சேர்க்காம பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக நல்லாவே சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். சின்ன பிள்ளைங்களுக்கு செரலாக்கு அதெல்லாம் ஊட்டி விடுவோம்ல, அது மாதிரி தான் இதுவும். செரலாக்கு ஊட்டி விடுறது மாதிரி தான் இது, சின்ன பிள்ளைகளுக்கு ஊட்டி விடலாம். அவ்வளோ வாசமாக இருக்குது, பிள்ளைங்களும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. அவ்வளோ வாசமாக சூப்பராக இருக்குது டேஸ்ட். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கம்மா. பெரியவங்களும் சாப்பிட்லாம், சின்னவங்களும் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, அருமையாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பிள்ளைங்களுக்கு இதை கொடுக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு, கை பிள்ளைகளுக்கு இப்போ இது சரலாக்கு ஊட்டி விட்றீங்கல்ல, அதுக்கு பதிலாக இது கொடுத்தீங்கன்னா ரொம்ப சத்து. இதே செஞ்சு நீங்கள் வாங்கி நீங்களாம் செய்யுங்க, செய்ய முடியலையா வாங்கிங்க, தரம் உங்களுக்கு தயார் பண்ணி. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.